ஒன்று குறிப்பேடு அதிகாரம் 16. அவர்கள் கடவுளின் பேழையை கொண்டு வந்து தாவீது அதற்கென்று அமைத்திருந்த கூடாரத்தின் நடுவே வைத்தனர். பின்பு கடவுளின் முன் எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தினர். தாவீது எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்திய பின்பு மக்களுக்கு ஆண்டவரின் பெயரால் ஆசி வழங்கினார். அவர் இஸ்ரேலராகிய ஆண் பெண் அனைவருக்கும் ஆளுக்கு ஓர் அப்பமும் ஒரு துண்டு இறைச்சியும் ஒரு திராட்சை பழ அடையும் கொடுத்தார். பின்பு அவர் ஆண்டவரின் பேழையின் முன் வழிபாடு நடத்தவும் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும் அவரை போற்றவும் லேவியரில் சிலரை திருப்பணியாளராக நியமித்தார். ஆசாபு தலைவராகவும் செக்கரியா துணைத் தலைவராகவும் எயியேல், செமிராமோத்து, எகியேல், மத்தித்தியா, எலியாபு, பெனாயா, ஓபேது ஏதோம், எயியேல் ஆகியோர் தம்புரு சுரமண்டல கருவிகளை வாசிக்கவும் ஆசாபு கைத்தாளம் கொட்டவும் பெனாயா யகசியேல் ஆகிய குருக்கள் இருவரும் கடவுளின் உடன்படிக்கை பேழையின் முன் இடைவிடாமல் எக்காலங்களை ஊதவும் நியமிக்கப்பட்டனர். இறை புகழ்ச்சி பாடல். இவ்வாறு தாவீது ஆண்டவருக்கு நன்றி பாடல்களை பாடும் பொறுப்பை ஆசாபுக்கும் அவர் உறவின் முறையினருக்கும் முதன்முதலாக அளித்தார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர்தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள், அவர்தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள், அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள், அவர்தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையறாது நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள், அவர்தம் அருஞ்செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அவரின் ஊழியராம் இஸ்ரேலின் வழிமரபே, அவர் தெரிந்து கொண்ட யாக்கோபின் புதல்வரே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. அவரது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்ளுங்கள். 1000 தலைமுறைக்கென அவர் அளித்த வாக்குறுதியை மறவாதீர்கள். ஆபிரகாமுடன் அவர் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்குக்கு அவர் ஆணையிட்டு கூறியதையும் நினைவில் கொள்ளுங்கள். யாக்கோபுக்கு நியமமாகவும் இஸ்ரேலுக்கு என்றுமுள்ள உடன்படிக்கையாகவும் அதை அவர் உறுதிப்படுத்தினார். கானான் நாட்டை உனக்கு அளிப்பேன், அப்பங்கே உனக்கு உரிமை சொத்தாய் இருக்கும் என்றார் அவர். அப்போது அவர்கள் மதிப்பிலும் எண்ணிக்கையிலும் மிக குறைந்தவராய் இருந்தார்கள். அங்கே அந்நியராய் இருந்தார்கள். ஒரு நாட்டினின்று மற்றொரு நாட்டிற்கும் ஓர் அரசினின்று மற்றொரு மக்களிடமும் அலைந்து திரிந்தார்கள். யாரும் அவர்களை ஒடுக்குமாறு அவர் விட்டுவிடவில்லை. அவர்களின் பொருட்டு மன்னர்களை அவர் கண்டித்தார். நான் அருள்பொழிவு செய்தாரை தொடாதீர், என் இறைவாக்கினருக்கு தீங்கிழைக்காதீர் என்றார் அவர். உலகெங்கும் வாழ்வோரே, ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தார்க்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஏனெனில் ஆண்டவர் மாட்சி மிக்கவர், பெரிதும் போற்றத்தக்கவர். தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலாக அஞ்சுதற்கு உரியவர் அவரே. மக்களினங்களின் தெய்வங்கள் அனைத்தும் வெறும் சிலைகளே. ஆண்டவரோ விண்ணுலகை படைத்தவர். மாட்சியும் புகழ்ச்சியும் அவர் திருமுன் உள்ளன. ஆற்றலும் அக்களிப்பும் அவரது திருத்தலத்தில் உள்ளன. மக்களினங்களின் குடும்பங்களே, ஆண்டவருக்கு சாற்றுங்கள். மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள்.
ஆண்டவரின் பேருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள். உணவு படையல் ஏந்தி அவர் திருமுன் வாருங்கள். தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே, அவர் திருமுன் நடுங்குங்கள். உலகம் உறுதியுடன் நிலை கொண்டுள்ளது, இனி அது அசைக்கப்படுவதில்லை. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. ஆண்டவர் ஆள்கின்றார் என்று பிற இனத்தார்க்கு அறிவிப்பாராக. கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும். வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களிகூரட்டும். அப்பொழுது காட்டு மரங்கள் ஆண்டவர் திருமுன் மகிழ்ந்து பாடட்டும். ஏனெனில் அவர் மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. எங்கள் மீட்பராகிய கடவுளே, எங்களை விடுவித்தருளும். வேற்று நாடுகளினின்று எங்களை விடுவித்து ஒன்று சேர்த்தருளும். அப்பொழுது நாங்கள் உமது திருப்பெயருக்கு நன்றி செலுத்துவோம், உம்மை புகழ்வதில் பெருமை கொள்வோம். இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவர் ஊழி ஊழியாக புகழப் பெறுவாராக என்று சொல்லுங்கள். அப்பொழுது மக்கள் அனைவரும் ஆமேன் என்று சொல்லி ஆண்டவரை போற்றினர். எருசலேம் கிபெயோனில் வழிபாடு. பின்பு தாவீது ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையின் முன் தொடர்ந்து எந்நாளும் பணிவிடை செய்வதற்காக பேழைக்கு முன்பாக இருக்குமாறு ஆசாவையும் அவரின் உறவின் முறையாரையும் பணித்தார். ஓபேது ஏதோமும் அவரின் உறவின் முறையாளர்களான 68 பேரும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எதுத்தூனின் மகனான ஓபேது ஏதோமும் கோசாவும் வாயில் காவலராக நியமிக்கப்பட்டனர். குரு சாதோக்கும் அவர் உறவின் முறை குருக்களும் கிபெயோன் தொழுகை மேட்டில் ஆண்டவரின் திரு கூடாரத்தின் முன் பணி செய்ய வேண்டும். இஸ்ரேலுக்கு ஆண்டவர் கட்டளையாக தந்த திருச்சட்டத்தில் எழுதியுள்ளபடி காலையிலும் மாலையிலும் தவறாமல் எரி பலிபீடத்தின் மேல் அவர்கள் எரிபலிகளை செலுத்த வேண்டும். இவர்களோடு ஏமானையும் எதுத்தூணையும் பெயர் சொல்லி தேர்ந்து கொள்ளப்பட்ட சிலரையும் ஆண்டவரின் பேரன்பு என்றென்றும் உள்ளது என்றுரைத்து அவருக்கு நன்றி செலுத்துமாறு கட்டளையிட்டார். இவர்களோடு ஏமான் எதுத்தூண் ஆகியோரை எக்காளங்களையும் கைத்தாளங்களையும் இறை பாடலுக்குரிய இசை கருவிகளையும் இசைக்க ஏற்படுத்தினார். எதுத்தூணின் புதல்வரை வாயில் காவலராக நியமித்தார். பின்னர் மக்கள் அனைவரும் தம் வீடு திரும்பினர். தாவீதும் தம் வீட்டாருக்கு ஆசி வழங்க வீடு திரும்பினார். 1 குறிப்பேடு அதிகாரம் 17. தாவீதுக்கு நாத்தானின் செய்தி. தாவீது தம் அரண்மனையில் வாழ்ந்து வரும் நாளில் இறைவாக்கினர் நாத்தானை நோக்கி, இதோ நான் கேதுரு மரத்தால் ஆன அரண்மனையில் வாழ்கிறேன். ஆனால் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையோ திரை கூடாரத்தில் இருக்கிறதே என்றார். அதற்கு நாத்தான் தாவீதை நோக்கி, நீர் விரும்புவதை எல்லாம் செய்யும், ஏனெனில் கடவுள் உம்மோடு இருக்கிறார் என்றார். அன்றிரவு கடவுளின் வாக்கு நாத்தானுக்கு அருளப்பட்டது. என் ஊழியனாகிய தாவீதிடம் சென்று சொல், ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் தங்கியிருப்பதற்கான கோவிலை நீ கட்ட வேண்டாம். இஸ்ரேலரை விடுவித்த நாளிலிருந்து இன்று வரை நான் எந்த கோவிலிலும் தங்கியதில்லை. நான் என்றுமே திரு கூடாரத்தில் இருந்து ஒரு கூடாரத்தை விட்டு மற்றொரு கூடாரத்துக்கு மாறி வந்துள்ளேன். இஸ்ரேல் மக்கள் அனைவரோடும் நான் பயணம் செய்த நாட்களிலும் அவர்களை வழிநடத்த நான் ஏற்படுத்திய எந்த ஒரு விடுதலை தலைவரிடமும் எனக்கு கேதுரு மரத்தால் ஏன் ஒரு கோவிலை கட்டவில்லை என கேட்டேனா? எனவே நீ என் ஊழியனாகிய தாவீதிடம் சொல்ல வேண்டியதாவது, படைகளின் ஆண்டவராகிய நான் சொல்வது இதுவே,
வயல்வெளிகளில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த உன்னை ஆடுகளை மேய்ப்பது நின்று என் மக்கள் இஸ்ரவேலை ஆள்பவனாக மாற்றினேன். நீ சென்றவிடமெல்லாம் உன்னோடிருந்து உன் முன்னிலையில் உன் எதிரிகளை அழித்தேன். உலகின் பெருந்தலைவர்களுக்கு இணையான புகழை உனக்கு அளிப்பேன். என் மக்களாகிய இஸ்ரவேலருக்கு ஓர் இடத்தை தயாரிப்பேன். அங்கே அவர்களை வேர்கொள்ளச் செய்வேன். எனவே அவர்கள் நிலையாய் குடி வாழ்வர். ஒரு காலும் அலைந்து திரியார். முன்பு போல் கொடியோர் கையில் சிறுமையுற மாட்டார். என் மக்களாகிய இஸ்ரவேலர் மேல் நீதி தலைவர்களை நான் ஏற்படுத்திய நாட்களில் இருந்தது போல் சிறுமையுறார். நான் உன் எதிரிகளை பணிய செய்வேன். மேலும் ஆண்டவர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்று அறிவிக்கிறேன். உன் வாழ்நாள் முடிந்து உன் மூதாதையரோடு நீ சேர்ந்து கொள்ளும் பொழுது உன் வழி தோன்றல்களுள் உன் புதல்வர்களுள் ஒருவனை எழுப்பி அவனது அரசை நிலைநாட்டுவேன். அவன் எனக்கு கோவில் கட்டுவான். அவன் அரியணையை என்றென்றும் நிலைபெறச் செய்வேன். நான் அவனுக்கு தந்தையாயிருப்பேன். அவன் எனக்கு மகனாயிருப்பான். உனக்கு முன்னிருந்தவனிடமிருந்து என் பேரன்பை நான் விலக்கி கொண்டது போல அவனை விட்டு விலக்கி கொள்ள மாட்டேன். மாறாக அவனை என் கோவிலின் மேலும் அரசின் மேலும் தலைவனாக என்றென்றும் நியமிப்பேன். அவன் அரியணை என்றென்றும் நிலைக்கும். இவ்வாக்குகள் அனைத்தையும் இக்காட்சி முழுவதையும் அப்படியே நாத்தான் தாவீதிடம் அறிவித்தார். தாவீதின் நன்றி மன்றாட்டு. அப்போது தாவீது அரசர் ஆண்டவர் முன்பாக சென்று அமர்ந்து கூறியது: கடவுளாகிய ஆண்டவரே, என்னை இவ்வளவு உயர்த்தியமைக்கு எனக்கும் என் வீட்டாருக்கும் என்ன அருகதை? ஆயினும் கடவுளே, அதுவும் உமக்கு சிறியதாய் தோன்றிற்று. அடியானுடைய வீட்டுக்கு வரவிருக்கும் பெரும் சிறப்பை பற்றி வெளிப்படுத்தினீரே. கடவுளாகிய ஆண்டவரே, நீர் ஏற்கனவே என்னை பெரியவனாக மதித்து வருகிறீர். நீர் அடியானாகிய என்னை பெருமைப்படுத்தியதற்கு ஈடாக தாவீதாகிய நான் சொல்ல வேறு என்ன உளது? ஏனெனில் நீரும் அடியானை அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, நீரும் அடியான் பொருட்டு திருவுளப்படி இத்தகைய மாபெரும் செயல்கள் அனைத்தையும் செய்ததுமன்றி இத்தகைய மாண்புமிக்க செயல்களை எல்லாம் அறிவித்தீர். ஆண்டவரே, உமக்கு ஒப்பானவர் எவருமில்லை. எங்கள் காதுகளினாலே நாங்கள் கேள்விப்பட்டதன்படி உம்மை தவிர வேறு கடவுளும் இல்லை. மக்களாகிய இஸ்ரவேலுக்கு இணையான வேறொரு மக்களினம் உலகில் உண்டோ? அவர்கள் உம்முடைய மக்களாயிருக்கவும் நீர் பெரும் புகழ் பெறவும் அவர்களை மீட்கும்படி கடவுளாகிய நீர்தாமே முன் சென்றீர். எகிப்திலிருந்து நீர் மீட்டு கொண்ட உமது மக்கள் முன்பாக வேற்றின மக்களை துரத்தும்படி அச்சத்துக்குரிய செயல்களை செய்தீர். மக்களாகிய இஸ்ரவேலர் என்றும் மக்களாக இருக்கச் செய்தீர். ஆண்டவராகிய நீர்தாமே அவர்களுக்கு கடவுளானீர். இப்போதும் ஆண்டவரே, நீரும் அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து கூறிய வார்த்தைகளை என்றென்றும் உறுதிப்படுத்தும். நீர் கூறியபடியே செய்தருளும். இஸ்ரவேலின் கடவுளான படைகளின் ஆண்டவரே, இஸ்ரவேலின் கடவுள் என்று உமது பெயர் மாட்சியுற்று எந்நாளும் நிலை பெற்றிருப்பதாக. அடியானாகிய தாவீதின் வீடும் உமக்கு முன்பாக உறுதி பெற்றிருப்பதாக. என் கடவுளே, நீரும் அடியானின் வீட்டை நிலைப்படுத்துவேன் என என் காது கேட்க வெளிப்படுத்தினீரே. எனவே அடியானாகிய நான் உமக்கு முன்பாக வேண்டுதல் செய்ய மனத்துணிவு பெற்றேன். ஆண்டவரே, நீரே கடவுள். இந்த நன்மையை அடியானுக்கு கொடுப்பதாய் கூறியுள்ளீர். இப்போதும் அடியானின் வீடு என்றும் உமக்கு முன்பாக நிலை நிற்கும்படி அதற்கு ஆசி வழங்கினீர். ஏனெனில் ஆண்டவரே, உமது ஆசி பெற்றது என்றென்றும் ஆசி பெற்றதாகவே இருக்கும்.
ஒன்று குறிப்பேடு அதிகாரம் 18 தாவீதின் போர் வெற்றிகள். அதன் பின்னர் தாவீது பெலிஸ்தியரை தோற்கடித்து அவர்களை பணியச் செய்தார். காத்து நகரையும் அதன் சிற்றூர்களையும் பெலிஸ்தியரிடமிருந்து கைப்பற்றினார். அவர் மோவாபை தோற்கடித்தார். மோவாபியர் தாவீதுக்கு அடிமைகளாகி வரி செலுத்தினர். சோபாவின் மன்னனான அதரேசர் தன் ஆட்சியை பலப்படுத்தும் நோக்குடன் யூப்ரத்தீசு நதியோரம் செல்கையில் தாவீது அவனையும் காமாத்தின் அருகே புறமுதுகு காட்டச் செய்தார். அவனிடமிருந்து 1000 தேர்களையும் 7000 குதிரை வீரரையும் 20000 காலாள் படையினரையும் அவர் கைப்பற்றினார். அவற்றுள் 100 தேர்களுக்கான குதிரைகளை வைத்து கொண்டு ஏனைய தேர் குதிரைகளின் கால் நரம்பையும் வெட்டி போட்டார். சோபாவின் அரசரான அதரேசருக்கு உதவி செய்ய தமஸ்கு நகர் சிரியர் வந்தனர். தாவீது சிரியரில் 22000 பேரை கொன்று குவித்தார். மேலும் தாவீது தமஸ்கு நகரின் நடுவில் பாளையங்களை அமைத்தார். சிரியர் தாவீதுக்கு அடிமைகளாகி அவருக்கு வரி செலுத்தினர். தாவீது சென்றவிடமெல்லாம் ஆண்டவர் அவருக்கு வெற்றியளித்தார். மேலும் தாவீது அதரேசரின் அலுவலர் வைத்திருந்த பொற்கேடயங்களை கைப்பற்றி எருசலேமுக்கு கொண்டு வந்தார். அதரேசரின் நகர்களாகிய திப்காத்திலும் கூனிலும் இருந்தும் தாவீது வெகு திரளான வெண்கலத்தையும் எடுத்து வந்தார். அதை கொண்டு சாலமோன் வெண்கல கடலையும் தூண்களையும் தேவையான வெண்கலங்களையும் செய்தார். தாவீது சோபாவின் அரசரான அதரேசரின் படைகள் முழுவதையும் புறமுதுகு காட்ட செய்தது பற்றி காமாத்தின் மன்னனான தோகு கேள்விப்பட்டான். அவன் தாவீது அரசருக்கு வாழ்த்து கூறவும் அதரேசரோடு போரிட்டு அவன் மீது வெற்றி கொண்டதற்காக தாவீதுக்கு பாராட்டு கூறவும் தன் மகன் அதோராமை அனுப்பினான். ஏனெனில் அதரேசர் அதுவரை தோகுவுடன் அடிக்கடி போரிட்டு கொண்டிருந்தான். மேலும் தோகு பொன் வெள்ளி வெண்கலத்தால் ஆன அனைத்து கலங்களையும் தன் மகன் மூலம் அனுப்பி வைத்தான். தாவீது அரசர் இவற்றையும் தாம் ஏதோமியர், மோவாபியர், அம்மோனியர், பெலிஸ்தியர், அமலேக்கியர் ஆகியோரிடமிருந்து கைப்பற்றிய வெள்ளி பொன் யாவற்றையும் ஆண்டவருக்கென்று அர்ப்பணம் செய்தார். செருயாவின் மகன் அபிசாய் உப்பு பள்ளத்தாக்கில் 18000 ஏதோமியரை வெட்டி வீழ்த்தினார். அவர் ஏதோமில் பாளையங்களை அமைத்தார். ஏதோமியர் யாவரும் தாவீதுக்கு அடிமைகளாயினர். தாவீது சென்ற இடமெல்லாம் ஆண்டவர் அவருக்கு வெற்றியளித்தார். தாவீது இஸ்ரேலர் எல்லாருக்கும் அரசராயிருந்தார். அவர் தம் மக்கள் அனைவருக்கும் நீதியும் நியாயமும் கிடைக்கச் செய்தார். செரியாவின் மகன் யோவாபு படைத்தலைவராயிருந்தார். அகிலூதின் மகன் யோசபாத்து பதிவாளராயிருந்தார். அகிதூபின் மகன் சாதோக்கும் அபியத்தாரின் மகன் அபிமெலக்கும் குருக்களாயிருந்தனர். சவுசா எழுத்தராயிருந்தார். யோயாதாவின் மகன் பெனாயா கெரேத்தியர் பெலேத்தியருக்கு தலைவராயிருந்தார். தாவீதின் புதல்வர் அவர்தம் அரசில் உயர் பதவிகள் வகித்தனர். ஒன்று குறிப்பேடு அதிகாரம் 19 அம்மோனியர் மற்றும் சிரியர் மேல் வெற்றி. இவற்றின் பின் அம்மோனியரின் மன்னன் நாகாசு இறந்தான். அவனுக்கு பின் அவன் மகன் அரசனானான். அப்பொழுது தாவீது ஆனூனின் தந்தையாகிய நாகாசு எனக்கு அன்பு காட்டியது போல் நானும் அவன் மகனாகிய இவனுக்கு அன்பு காட்டுவேன் என்று கூறி அவர் தமது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிக்கும்படி தூதர்களை அனுப்பினார். அவர்கள் ஆனூனுக்கு ஆறுதல் சொல்ல அம்மோனியரின் நாட்டை அடைந்தனர். அப்போது அம்மோனியரின் தலைவர்கள் ஆனூனை நோக்கி, தாவீது
ஆறுதல் கூறுபவர்களை உம்மிடம் அனுப்பியுள்ளது உம் தந்தையை சிறப்பிப்பதற்கென்று நினைக்கிறீரா? உமது நாட்டை துருவி ஆராயவும் அதை நிலைகுலைய செய்யவும் உளவு பார்க்கவுமே அவன் அலுவலர் வந்துள்ளனர் அன்றோ என்று கூறினர். எனவே ஆனோன் தாவீதின் அலுவலரை கைது செய்து அவர்கள் தாடியை சிரைத்து அவர்களுடைய ஆடைகளை இடுப்பிலிருந்து கத்தரித்து அவர்களை அனுப்பி வைத்தான். அவர்களுக்கு செய்யப்பட்டதை சிலர் வந்து தாவீதுக்கு தெரிவித்தனர். அவர்கள் மிகவும் கேவலப்பட்டிருந்ததால் தாவீது அவர்களுக்கு ஆள் அனுப்பி எரிகோவில் தங்கியிருந்து உங்கள் தாடி வளர்ந்தபின் திரும்பி வாருங்கள் என்று கூறினார். அம்மோனியர் தாங்கள் தாவீதின் பகைமையை தேடிக் கொண்டதை உணர்ந்தனர். உடனே ஆனோனும் அம்மோனியரும் மெசபத்தோமியா, மாக்கா, சோபா என்ற சிறிய நாட்டு பகுதிகளினின்று தங்களுக்கு தேர்ப்படையையும் குதிரை படையையும் கூலிக்கு அமர்த்துமாறு 1000 தாலந்து வெள்ளியை அனுப்பி வைத்தனர். அவ்வாறே கூலிக்கு அமர்த்தப்பட்ட 32,000 தேர்களும் மாக்கா மன்னனின் படைகளும் வந்து மேதபாவுக்கு முன்பாக பாளையம் இறங்கினர். அம்மோனியரும் அவர்களுடைய எல்லா நகர்களிலிருந்தும் திரண்டு வந்து போருக்கு தயாராயினர். தாவீது அதை கேள்வியுற்ற போது யோவாபையும் ஆற்றல் மிக்க தம் படை முழுவதையும் அனுப்பினார். அம்மோனியர் புறப்பட்டு வந்து நகர வாயிலில் அணிவகுத்து நின்றனர். அவர்களுக்கு உதவியாக வந்த மன்னர்கள் திறந்த வெளியில் அணிவகுத்து நின்றனர். யோவாபு தமக்கு முன்னும் பின்னும் பகைவர் படை தாக்கவிருப்பதை கண்டபோது இஸ்ரேல் அனைத்திலும் ஆற்றல் மிகு வீரர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை சிரியருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தினார். மற்ற படை வீரரை தம் சகோதரன் அபிசாயின் தலைமையில் அம்மோனியருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தினார். யோவாபு அவனை நோக்கி, சிரியர் என்னை விட ஆற்றல் மிக்கவராய் இருந்தால் நீ எனக்கு உதவியாக வர வேண்டும். அம்மோனியர் உன்னை விட ஆற்றல் மிக்கவராய் இருந்தால் நான் உனக்கு உதவியாக வருவேன். மன உறுதியுடன் இரு. நம் மக்களுக்காகவும் கடவுளின் நகர்களுக்காகவும் வலிமையுடன் போராடுவோம். ஆண்டவர் தமக்கு நலமாய் தோன்றுவதை செய்வாராக என்றார். பின்பு யோவாபும் அவரோடிருந்த மக்களும் சிரியரோடு போரிட நெருங்கினார்கள். அவர்களோ அவருக்கு முன்பாக புறமுதுகிட்டு ஓடினர். சிரியர் புறமுதுகிட்டு ஓடுவதை அம்மோனியர் கண்டபோது அவர்களும் யோவாபின் சகோதரன் அபிசாயிக்கு முன்பாக சிதறியோடி நகருக்குள் புகுந்தனர். யோவாபும் எருசலேமுக்கு திரும்பி வந்தார். தாங்கள் இஸ்ரேலருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டதை கண்ட சிரியர் தூதர்களை அனுப்பி நதிக்கு அப்பால் இருந்த சிரியரையும் வரவழைத்தனர். அதரேசரின் படைத்தலைவன் சோபாகு அவர்களை முன்னின்று நடத்தினான். அதை கேள்வியுற்ற தாவீது இஸ்ரேலர் அனைவரையும் ஒன்று திரட்டி யோர்தானை கடந்து சென்று சிரியருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தினார். அவ்வாறு தாவீது போருக்கு அணிவகுத்து நிற்கையில் சிரிய படைகள் அவரோடு மோதின. சிரியர் இஸ்ரேலருக்கு முன்பாக புறமுதுகிட்டு ஓடினர். தாவீது சிரியர் படையின் 7,000 தேர்ப்படை வீரரையும் 40,000 காலாள் படையினரையும் வெட்டி வீழ்த்தினார். படைத்தலைவன் சோபாகையும் கொன்றார். அதரேசரின் அலுவலர் தாங்கள் இஸ்ரேலரால் முறியடிக்கப்பட்டதை கண்டு தாவீதோடு சமாதானம் செய்து அவருக்கு அடிபணிந்தனர். அதன்பின் அம்மோனியருக்கு உதவி செய்ய சிரியர் என்றுமே விரும்பவில்லை. 1 குறிப்பேடு அதிகாரம் 20. ரபாவின் மேல் வெற்றி. ஓராண்டு கழிந்தபின் அரசர்கள் போருக்கு புறப்படும் காலம் வந்தபோது யோவாபு ஆற்றல் மிக்க படையோடு சென்று அம்மோனியர் நாட்டை அழித்தார். பின்பு ரபாவுக்கு சென்று அதை முற்றுகையிட்டார். தாவீதோ எருசலேமில் தங்கிவிட்டார். யோவாபு ரபாவை தாக்கி
அதை வீழ்த்தினார். தாவீது அவர்கள் மன்னனின் தலையில் இருந்த மகுடத்தை எடுத்து கொண்டார். அது 1 தாலந்து பொன் எடையுடையது. அதில் ஓர் இரத்தினம் இருந்தது. அதை தாவீது தம் மகுடத்தில் பதித்து கொண்டார். மேலும் நகரினின்று ஏராளமான கொள்ளை பொருள்களையும் கொண்டு வந்தார். தாவீது அங்கு குடியிருந்த மக்களை சிறைப்படுத்தி ரம்பம், கடப்பாரை, கோடாரி ஆகியவற்றால் அவர்களை வேலை செய்ய வைத்தார். தாவீது அம்மோனியரின் எல்லா நகர் மக்களுக்கும் இவ்விதமே செய்தார். பின்னர் அவர் தம் மக்கள் அனைவருடனும் எருசலேமுக்கு திரும்பினார். பெலிஸ்தியர் மேல் படையெடுப்பு. அதன் பின்னர் கெசேரில் பெலிஸ்தியரோடு போர் நடந்தது. அதில் ஊசாவியனான சிபக்காய் அரக்கர் இனத்தானான சிபாயை கொன்றான். அதனால் பெலிஸ்தியரும் அடிபணிந்தனர். மேலும் ஒரு போர் பெலிஸ்தியரோடு நடந்தது. யாயிரின் மகன் எல்கானான் இத்தியனான கோலியாத்தின் சகோதரன் லகுமியை கொன்றான். இவனது ஈட்டியின் பிடி தரிகட்டை அளவு பெரிதாயிருந்தது. காத்தில் மற்றொரு போரும் நடந்தது. ஒவ்வொரு கையிலும் காலிலும் 6 விரல்களாக 24 விரல்களை கொண்ட அரக்கர் இனத்தனான நெட்டையன் ஒருவன் அவ்வூரில் இருந்தான். அவன் இஸ்ரவேலை பழித்துரைத்தான். தாவீதின் சகோதரராகிய சிமையா மகன் யோனத்தான் அவனை கொன்றார். காத்து ஊரிலிருந்த அரக்கருக்கு பிறந்த இவர்கள் தாவீதாலும் அவர் அலுவலராலும் சாகடிக்கப்பட்டனர்.